பீகார் மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி இன்று பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை அறிவித்தார். நவம்பர் 6, நவம்பர் 11ஆம் தேதி 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுவதாகவும், நவம்பர் 14ஆம் தேதி ஓட்டெடுப்பு நடப்பதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் 7 மாநிலங்களில் 8 சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். அங்கு என்டிஏ கூட்டணி, மகாபந்தன் கூட்டணி மற்றும் பிரசாந்த் கிஷோரின் கட்சியும் மூன்று கட்சியாக போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டை விட 9 தொகுதிகளே அதிகம். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள், பீகாரில் 243 தொகுதிகள் உள்ளன. அங்கு 2 கட்டமாக நடைகிறது. 2020 3 கட்டமாக நடைபெற்றது. தற்போது 2 கட்டமாக நடைகிறது. நிதிஷ்குமார் அவர்கள் 20 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார். ரவுடி ராஜ்யமாக இருந்த அந்த பீகாரில் இன்று அருமையான ஒரு மாநிலமாக மாறியிருக்கிறது. பூரண மதுவிலக்கு நிதிஷ்குமாரால் கொண்டு வரப்பட்டு அங்கே பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. குடிபோதையிலிருந்து அந்த மாநிலத்தைச் சேர்ந்த அனைவரும் விடுதலை அடைந்துள்ளனர். 8 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த மாநிலத்தில் துளியும் மது இல்லை. அங்கே இப்பொழுது அடிப்படை கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி செய்யப்பட்டுள்ளது. முன்பு கிடையாது. இப்பொழுது அங்கு பெண்களுக்கு 1500 ரூபாயும் மாதம் வழங்கப்படுகிறது. கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறது. உலகிலேயே இந்தியாவிலே அதிகமான கால் சென்டர் பீகாரில் மட்டும்தான் இருக்கிறது. பீகார் உலகம் முழுவதும் பரவி வேலை செய்து தனது மாநில பொருளாதாரத்துக்கு மிகவும் உதவுகிறார்கள். பாண்டிச்சேரி முதல் தமிழக தென்னிந்தியா முழுவதும் அவர்கள் பரவி இருக்கிறார்கள். அங்கே ஓட்டுப்பதிவு இந்த மாதம் நடைபெறும் அந்த ஒரு உள்ளூர் பிராந்திய நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கே நடைபெறுகிறது. நவம்பர் 6, நவம்பர் 11 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதன் மூலம் மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வருவாரா அல்லது வேறு யாராவது உருவாகிறா என்று நவம்பர் 14ஆம் தேதி ஓட்டெடுக்கும் போது தெரிந்துவிடும். இந்த தடவை ஐக்கிய ஜனதாதளமும், பாரதிய ஜனதாவும், ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியும் மற்றும் இன்னும் ஏனைய 2-3 கட்சிகள் கூட்டணியோட தேசிய ஜனநாயக கூட்டணியும், மகாபந்தனில் ஆர்ஜேடி, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து போட்டியிடுகின்றன. வெற்றி யாருக்கு என்பது நவம்பர் 14ஆம் தேதி மாலையுடன் தெரிந்துவிடும். நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பாண்டிச்சேரி கிங் நியூஸ். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.